அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கிறது வந்து கொண்டாடுறது ஓகே தான். ஆனால் அவங்க கொண்டாடப்பட்ட சில விஷயங்கள் வந்து ரொம்பவுமே சர்ச்சையாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் உள்ள தமிழக பாரம்பரிய பண்பாடுகளை வந்து சீரழிக்கிற வகையிலையும் சீரழிந்து தான் அவங்க ஆட்சி காலத்தில் போய்கிட்டு இருக்குது. பட் அதை மேலும் சீரழிக்கும் வகையில் அவங்க பண்ணுறது மாதிரி தான் தோணுது. என்ன அப்படின்னா, சிவகங்கையில் வந்து கரகாட்டம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருக்குது. கோவில்களில் நிறையா பண்ணுவாங்க. அதில் கூட வந்து ஒரு கயர் மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே தான் ஆடுவாங்க, யாரும் பக்கத்தில் போக முடியாது. ஸோ அப்படி அந்த ஒரு கரகாட்டம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான். அதை வந்து நம்ம வேறு மாதிரி அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கும்போது ஒரு கண்ணோட்டம் பார்க்கப்படுறது கிடையாது. பட் இது வந்து ஒரு கட்சி அலுவலகம். அங்கே வந்து அந்த கரகாட்டம் பெண்களை வந்து கொஞ்சம் கவர்ச்சியான நடனங்களை வந்து ஆட வைக்கிறாங்க. சரி, அவங்க ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதோட முடியும்னு பார்த்தா முக்கிய நிர்வாகிகள்லாம் உட்காந்துருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து ஆடணும், அவங்க முன்னாடி வந்து ஆடிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து எந்த ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியலை.